வணக்கம். இரவு 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. அதிமுக ஆட்சியை இழக்கும். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கனவு கனவாகவே அமையும். ஒட்டுமொத்த மாஜி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் அன்றே கூறினார், அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு விஜய் அவர்களும் அரசியலை தொடங்கியிருக்க மாட்டார், திமுகவும் ஆட்சியை இழந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், முழு அதிகாரத்தை தான் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம்தான் தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதிமுக ஆட்சியே அமைக்காது என்ற செய்தி மட்டும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இன்று இரவு 7 மணிக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுக தோல்வியேதான் தழுவும். திமுகவிற்கு அமைச்சரவை பட்டியலை தயார் செய்துவிட்டார்கள். IAS IPS அதிகாரிகளது புதிய நியமனமும் அவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டார்கள். காலை 7 மணியில் இருந்து வாக்குகள் எண்ணப்படும் பொழுது திமுகவே முன்னிலையில் அமையும். தென் மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டையாகவே இருந்தது. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறவிட்டார். இதற்கு காரணம் சசிகலா அவர்கள்தான். தென் மாவட்டங்களில் புதிய கட்சியை ஆரம்பித்து தென் மாவட்டங்களை மட்டும் குறிவைத்து சசிகலா அவர்கள் களம் கண்டார். இது அதிமுகவின் வெற்றியை 90% பாதித்துவிட்டது. சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைந்து செயல்பட்டிருந்தால் திமுகவை சுலபமாகவே வீழ்த்தியிருக்கலாம். ஆனால் எடப்பாடி அவ்வாறு செய்யவில்லை என்று எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்தில் அதிமுகவின் நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள் கடுமையான கோபத்திலும் இருக்கிறார்கள். அதிலும் சில முக்கியமான எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் சசிகலா அவர்களது புதிய கட்சியில் இணைந்து விடலாம் என்ற பேச்சுக்களும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மாஜி அமைச்சர்கள் KP முனுசாமி போன்ற முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் மாற்றங்கள் அவசியம், மே 4ஆம் தேதி தேர்தல் தோல்வியே அதிமுக தழுவினால் உடனடியாக தலைமை பொறுப்பை மாற்றுவது கட்டாயம் என்ற அவரது ஒட்டுமொத்த ஆதரவாளர்களிடம் பேசிய செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளது. இந்த செய்தியை கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஒரு கட்சிக்கு என்னது அதிகாரம் தெரியுமா? ஆளுமையாக, ஆளும் கட்சியாக தலைமைச் செயலர்கள்